வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ஹெல்தியான ராகி மாவு அடை எப்படி செய்து பார்ப்போங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. ஸ்லோலே வச்சு நல்லா பொரியட்டோங்க. 2 பச்சை மிளகாய் பொடி கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. 4 பல்லு பூண்டு எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. ரெண்டு வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்குங்க. ஒரு கப் முருங்கைக்கீரை சேர்த்துக்குங்க. முருங்கைக்கீரை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. முருங்கைக்கீரை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. ஒரு 1/2 கப் தேங்காய் தூவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் முருங்கைக்கீரைலாம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவு பிசைஞ்சுக்குவோம். பவுல் எடுத்துக்குங்க. 1 கப் ராகி மாவு சேர்த்துக்குங்க. வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்குங்க. இது போல வதக்கிட்டு சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்குங்க. நம்ம வதக்கும் போது 1/2 ஸ்பூன் உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துப்போங்க. இது போல வாழை இலை இருந்தால் வாழை இலை எடுத்துக்கோங்க. கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ வந்து நம்ம மெலிசா தட்டிப்போங்க. பாருங்க, நல்லா தட்டி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம தவாவில் சுட்டு எடுத்துப்போங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. தட்டி வச்சிருக்கிறத அப்படியே தவாவில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வாழை இலையோட இருக்கட்டும். அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்குங்க. இப்போ வந்து நம்ம வாழை இலையை எடுத்துருவோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. ராகி மாவு வேவணுங்க. அதனால வந்து நீங்கள் ஸ்லோலே வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ராகி மாடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் MS குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.